ஃப்ரண்ட் சிறியர்களுக்கு வணக்கம். தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மிரட்டினாரா? கிட்டத்தட்ட தங்கமணி அவர்களுக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான பணம் போயிருக்கு. அதனாலதான் தன்னுடைய ஆதரவாளர் ஸ்ரீதேவி மோகனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இதனால நாமக்கல் மாநகர செயலாளர் பாஸ்கருடைய ஆதரவாளர் கிட்டத்தட்ட 50 பேர் ஒன்றிய செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே நாங்க பதவியை துறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியை தங்கமணி அவர்கள் மிரட்டினாரா, தங்கமணி அவர்கள் பணம் வாங்கி இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரா அப்படின்றத டீடைலா டமால் டெமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் குறுநில மன்னர்களா அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்ணணும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிமுகவும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. அவங்க சொல்றதுதான் செய்யணும். அவங்க வேண்டானா வேண்டாம், இந்த மாவட்ட செயலாளர் இருக்கணும்னா இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் அந்த வேலைகள்லாம் பயங்கரமா இருக்கும். சென்னை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். அவங்கள மீறி அணுவும் அசையாது அதிமுகவுல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. ஒரு தொண்டர்கள் கூட ஜெயலலிதாவை எதிர்த்து பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா செய்ய மாட்டாங்க இப்படின்னு தன்னுடைய அதிமுக கட்சியை ராணுவ கட்டுக்கோப்போட என்ன பண்ணாங்க வச்சிருந்தாங்க. அவங்க எடுக்கிறதாங்க முடிவு, அவங்க பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது. அவ்வளவுதான். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஒவ்வொரு காலையில தூங்கி எழுந்துக்கும் போது நம்ம பதவியில இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு பயத்துலதான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விடியற் காலையும் எழுந்துப்பாங்க அப்படின்னு அதிமுகவுல பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜெயலலிதா இருக்கும் பொழுது. ஏன்னா காலையில இவங்க அமைச்சரா இருப்பாரு, மறாவது நாள் காலையில தூங்கி எழுந்து பாத்தீங்கன்னா அவர் அமைச்சரா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு ரகசியமா உளவுத்துறை மூலமா ரிசல்ட் போயிட்டு அவங்களுக்கே தெரியாது என்ன தப்பு பண்ண என்ன செஞ்சோன்னு. இன்னைக்கு அவங்க அமைச்சரா இருப்பாங்க, காலையில இருந்து பார்த்தா அவங்க அமைச்சர் பதவியில இருக்க மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் ஒவ்வொருக்கும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது. சோ அதனால இங்க மாவட்டத்துல உட்கட்சி மோதல் விவகாரம் அப்படின்றது இல்லாம இருந்தது. ஒருவேளை அப்படி எழுந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், லெப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணிடுவாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருந்தது. ஆனா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அதிமுக எந்தெந்த திசையில சிதறி போயிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்பவும் அதிமுகவுல பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரானா இருக்கிறார். ஆனா அவர் அதிகாரமிக்க தலைவரா இருக்கிறாரா, தன்னுடைய கட்டுப்பாட்டுல அதிமுக வைத்திருக்கிறாரா, அவரை மீறி யாருமே இங்க செயல்பட முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க எஸ்பி வேலுமணியாவா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், தங்கமணி அவர்களா இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜி இருக்கட்டும், இது போல ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, அவங்க மாவட்டத்துல ஒரு கட்டமைப்புல வச்சு இங்க நான் தான்ப்பா ராஜா, என்ன மீறி எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் செய்ய முடியாது பாக்குறீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பண்றாங்க, அதிமுகவை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. இதுல பாதி பேர் அதிருப்தியாளர் இருக்கிறாங்க. சோ இதுல சில பேர் என்ன பண்றாங்க, அந்த முன்னாள் அமைச்சர்களோட சேர்ந்து ஒன்றி என்ன பண்ணிடுறாங்க, கட்சி என்ன பண்ணிடுறாங்க, வழி நடத்திட்டு வராங்க. ஆனா நாமக்கல் மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தங்கமணி விசஸ் பாஸ்கர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு. சோ அங்க 2 கட்ட கட்சி பணிகளை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். குறிப்பா நீங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாமக்கல் மாநகர செயலாளர் பாஸ்கருடைய தரப்புல இருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. கடந்த நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி பரப்புரைய குமாரபாளையத்துல ஏற்படுத்தும் பொழுது கூட பல சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றது கூட நம்ம பார்த்தோம். இங்க தங்கமணி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான குளறுபடிகள் நடக்குது நாமக்கல் மாவட்ட அதிமுகவில். இப்ப தங்கமணியோடைய ஆதரவாளர் ஸ்ரீதேவி மோகன் கூட காசு வாங்கிட்டு தான், பல கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு தான் அந்த சீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, போர் கொடுத்திருக்காங்க. இதுல எடப்பாடி பழனிசாமிய தங்கமணி அவர்கள் ரகசியமா சந்தித்து நான் சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், வேட்பாளரை அறிவிக்கணும். ஒருவேளை என்ன மீறி நீங்க வேட்பாளர் அறிவிச்சா எனக்கு குமாரபாளையம் தொகுதியும் வேண்டாம், அதிமுகவில் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வேண்டாம், நான்
திமுக பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டனாதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அந்த லேஸ்பட்ல மிரட்டிட முடியுமா அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் இங்க ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் விருதுநகர் மாவட்டத்துல நீங்க எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்துல எடுத்துக்கோங்க, வேலூர் மாவட்டத்துல இப்படி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. நான் சொல்றவங்களுக்கு தான் நீங்க சீட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இல்ல, எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரா? அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பல பேர் என்ன பண்றாங்க, அதிமுகவுல போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுதான் இல்ல, நான் சொல்றவங்கதான் வேட்பாளர், இஷ்டம் இருந்தா அதிமுக கட்சியில இருங்க, இல்ல கட்டி வெளியே போங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி என்ன பண்ணாங்க, கட்சி என்ன பண்ணாங்க நடத்திட்டு வந்தாங்க. அவங்க ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு வந்து இவங்கதான் இந்த தொகுதியில வேட்பாளர் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களும் சரி, இன்னாள் அமைச்சர்களும் சரி, மாவட்ட செயலாளர் சரி, A to Z என்ன பண்ணோம், அந்த வேட்பாளருக்காக உழைச்சுதான் ஆகணும். இல்ல உள்ளடி வேலை பார்த்தேன், போர்க்கொடி தூக்குறேன்னா உடனே அதிரடியான நடவடிக்கையை ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியால அப்படி எடுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அதிமுக அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப செதறி கிடக்குது. நீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், இது போல செதறி கிடக்குது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அதிமுகவின் முகமாக பார்த்த ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு திமுக பக்கம் இருக்கிறாரு. சோ அதிமுகவில் எதனா ஒரு அதிருப்தியா உடனே திமுக பக்கம் போயிடுறாங்க. விஜய நம்பி கூட போறது இல்ல, திமுக பக்கம் தான் போயிருக்காங்க. சோ இப்படியாதான் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. சோ இதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சமரசம் பண்ணணும், எல்லாரையும் சமரசம் பண்ணி தான் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கண்டி அதிரடியை கிளப்பி இருக்கிறாரா? இஷ்டம் இருந்தா அந்த வேட்பாளருக்கு வேலை செய்யுங்க, இல்ல அதிமுக விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக என்ற ஒரு கட்சி இன்னும் அரியணை ஏறல, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி வரல அப்படின்றதா. ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூடிதான் என்ன பண்ணாங்க, அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. சசிகலா கொடுத்த வாய்ப்பு தான், அவர் அப்பாயின்மெண்ட் சிஎம், அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு 4 வருஷம், மக்கள் அவரை அங்கீகரித்தாங்க அப்படின்னா ஏன் 2021 அங்கீகரிக்கல? அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலை ஏன் அங்கீகரிக்கல? இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, இதுலயும் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த தேர்தலாவது உங்களை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துல வச்சாங்க, இனி அந்த இடத்துல கூட உங்களை உட்கார வைக்க மாட்டாங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் நிக்கிற எடப்பாடி தொகுதியில ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதுதான் அதிமுகவுல நாமக்கல்ல கிட்டத்தட்ட ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வார்டு மெம்பர் எல்லாருமே சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 50 பேரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்காக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நீங்க தங்கமணி பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமணி காசை வாங்கிட்டு இனி அவர் ஆதரவாளர்களுக்கு என்ன பண்றாரு, சீட்டு வாங்கி கொடுக்குறாரு. உண்மையா வேலை செய்யற அதிமுக தொண்டனுக்கு அதிமுகவுல மரியாதை இல்லை அப்படின்றதுதான் அங்க பாஸ்கர் போன்றவர்களுடைய கூக்குரலாம இருக்கு. இதனால கிட்டத்தட்ட நீங்க ஸ்ரீதேவி மோகனை நீங்க வேட்பாளரா மாத்தல அப்படின்னா நாங்க கூண்டோட விலகுவோம் அப்படின்னு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறாங்க. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு போற இடத்துல எல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு வேட்டு இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ஆளுமை மிக்க தலைவர், அவர் ஒரு ஜெயலலிதா இல்ல, 2 ஜெயலலிதா, 3 ஜெயலலிதா இப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலே கள நிலவரம் என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுல யாரும் மதிக்கிறது இல்லைங்க. நீங்க முன்னாள் அமைச்சரை விட்டுருங்க, 2ஆம் கட்ட தலைவர் விட்டுருங்க, சாதாரண தொண்டை மதிக்கிறானா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பாஜக கூட எப்போ ஒரு கூட்டு சேர்ந்தாரோ உண்மையிலேயே ஒவ்வொருடைய தொண்டர்கள் மனநிலைமை என்ன இருக்கு அப்படின்னா பாஜக கூட கூட்டு சேராம இவரு தனித்து நின்னு தேர்தலை நின்னு தோத்தா கூட எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு மாசு இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பமும் ஒரு கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இப்ப அது கூட இல்லையே. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய நிழல்ல தான் நிக்கிறாரு, அவருன்னு தனித்துவமா நிக்கலையே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு என்ன, அவரு அதிமுக ஒன்றிணைக்கல, அதுதான். இன்னொரு செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா பாஜக கூட ஒண்டி இருக்கிறதா. பாஜகவை கழட்டிட்டு வந்துட்டு அவரு தனித்துவமா நின்னார்னா அவரு தோத்தாலும் அந்த தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துல இருப்பாரு அப்படின்னு தான் அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலைமையே இருக்கு. ஆனா அவருடைய சுயநலத்துக்காக அதிமுகன்ற ஒரு பேர் இயக்கத்தை எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை
இப்படி பாஜக கட்ட அடிமைத்தனமா மாத்திட்டாரே அப்படின்ற ஒரு குமுறல் தான் அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல தங்கமணி கண்ட்ரோல்ல தான் எல்லாருமே இருக்கு. தங்கமணி சொல்றபடிதான் எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு பேரும் வந்துருச்சு. இது போலதான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த மாவட்டத்தை வச்சுட்டு நான் சொல்றவங்களுக்கு தான் நீங்க வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்ற லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே உழைக்கிறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு அதிமுகவுல அங்கீகாரமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, ஒரு சாதாரண விவசாய மகன் நான் முதலமைச்சரா வந்தேன்னா அது அதிமுகல தான். ஏன் அந்த வாய்ப்பை மத்தவங்களுக்கு தர மாட்டீங்க? உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க பெருமையில மேடைக்கு மேடைக்கு சொல்றீங்களா? அதிமுகல சாதாரண ஒரு தொண்டன் கூட மேலிடத்துக்கு வரலாம், முதலமைச்சர் ஆகலாம்னா ஏன் நீங்க அதை செய்ய மாட்டேன்றீங்க? மேடைக்கு மேடைக்கு சொல்றீங்க, ஆனா செய்யறீங்களா? இங்க பணம் கொடுக்கறவங்களுக்கும் உங்களை மிரட்டுறவங்களுக்கும் மட்டும்தானே நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா? உண்மையா உழைச்ச சாதாரண ஒரு தொண்டனை வேட்பாளராக்கி அழகு பாக்குறீங்களா? இல்லவே இல்ல. அது மேடைக்கு மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கண்டி. கலை யதார்த்தத்துல இல்ல அப்படின்றதான் ஒவ்வொருவரும் தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தங்கமணி கண்ட்ரோல்ல இருக்கிறாரா அப்படின்றும் ஒரு பெரிய கேள்வி. இது தங்கமணி மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்ல, நீங்க விருதுநகர் மாவட்டம் ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாவட்டம் எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், பல பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டுட்டு வேற இடத்துல எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னா அவங்கதான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒரு சிலர் தான் எடப்பாடி பழனிசாமியை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தனித்துவமா இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்வாருன்னா செய்ய மாட்டாரு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு அப்படின்றதா யதார்த்தம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னைக்குமே உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் தர மாட்டேங்கிறாரு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் தர மாட்டேங்கிறாரு. காசு கொடுக்கறவங்களுக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமி இங்க அங்கீகாரம் கொடுக்கிறாரு அப்படின்ற கூக்குரலும் நாமக்கல் மாவட்ட அதிமுகவில இருந்து எழும்பி இருக்கிறது பாக்குறோம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாள் எழும்பிட்டு இருக்கு. ஏன் எங்களுக்கு சீட்டு ஒதுக்கல? ஏன் இன்னாருக்கு சீட்டு ஒதுக்கல? ஏன் இந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்குனீங்க? ஏன் இந்த தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்குனீங்க? ஏன் இந்த தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்குனீங்க? இப்படின்னு பல குளறுபடிகள், கேள்விகள் எழும்பிக்கிட்டுதான் இருக்கு. இந்த சர்ச்சைகள், இதன் தேர்தல் ரொம்ப நெருங்கிருச்சு, இதன் மத்தியில இவ்வளவு சர்ச்சைகள் எழும்புது. இது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி அணைக்கட்டி ஒரு வேலை கொண்டு போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இதையெல்லாம் சமாளிச்சு வந்துருவாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் தெரிவிக்கிறாங்க. தேர்தலுக்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமியின் கூடாரம் பாதி திமுக பக்கம் போயிரும் அப்படின்னு பேசப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.